மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மல்டி பேக்கர். அதாவது இந்த 2024ல நம்ம எந்த ஸ்டாக்க நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம்? இந்த அக்யூமுலேட் பண்ணது அது வந்து மல்டி பேக்கரா வருங்காலத்துல ஆகுமா? அப்படிங்கிறத பத்தியான வீடியோ தான் இது. இப்ப மல்டி பேக்கர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஒரு ரூ. 100 வாங்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ ஒரு ரூ. 200, ரூ. 400 அந்த மாரி போச்சுன்னா, அது மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 மடங்கு, 3 மடங்கு அதிகமாச்சு அப்படின்னா, மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு ஸ்டாக்க பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னா, சவுத் இண்டியன் பேங்க். இந்த சவுத் இண்டியன் பேங்க் மல்டி பேக்கரா ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்ப நம்ம இதுல ஏன் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல அவங்க பண்ண ரைட்ஸ் இஷ்யூ. அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு காரணமே, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். அந்த பணத்த எடுத்து திருப்பி கடன் குடுத்து, அந்த கடன ரீபேமெண்ட் மூலியமா வரனால லாபத்த பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இந்த ரைட்ஸ் இஷ்யூலருந்து வர பணம், அதோடைய கம்பெனியுடைய அதாவது இந்த பேங்க் உடைய குரோத்த பூஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ சவுத் இண்டியன் பேங்க் உடைய ஷேர் இன்னைக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஷேர் இருக்கிற பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 26.95 இப்போ கரண்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு. நேத்து நடந்த மார்க்கெட் கிராஷ்ல வந்து இது ரூ. 25 வரைக்கும் கீழ போயிட்டு, இன்னைக்கு வந்து ரூ. 27 அந்த கணக்குல இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து இந்த பேங்க்ல வந்து புராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த பேங்க்க நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறுமுகமா தான் இருக்கும். இந்த புராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்க. ஒரு 2021ல இந்த பேங்க் வந்து கொஞ்சம் நஷ்டமாச்சு. 2022லயும் ஒரு நஷ்டமாச்சு. ஆனா, போன வருஷம் இந்த பேங்க்குடைய புராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 700 கோடியா மாறியிருக்கு. இந்த வருஷம் இந்த 3 குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதோடது வந்து 1000 கோடியா மாறியிருக்கு. இந்த 1000 கோடி அப்படிங்கிறது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். கடந்த 3 குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, இது மறுபடியும் ஒரு லாபகரமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி ப்ராஃபிட்டா தான் இருக்கு. இப்ப இந்த குரோத் வந்து வளரணும். இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த ஷேர் ஹோல்டருக்கு ரைட்ஸ் இஷ்யூ வந்து ரூ. 22 குடுத்தாங்க. ரூ. 22 அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுதான். ஏன்னா, இதோடைய புக் வேல்யூ பாருங்க ரூ. 25. நம்ம ரைட்ஸ் இஷ்யூ வாங்குனது ரூ. 22. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து 26ஆம் தேதியோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்ல வந்து அது கிரெடிட் ஆயிரும். இப்ப இந்த புக் வேல்யூ ரேஞ்சுக்கு கீழ நமக்கு இந்த ஸ்டாக் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வாங்குனதும் புக் வேல்யூ கீழயா தான் இருந்திருக்கு. இப்ப இதோடைய ஹிஸ்டரி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஒரு 3, 4 வருஷம் எடுத்து பார்ப்போம். இந்த 3, 4 வருஷத்துல லோ பார்த்தீங்கன்னா ரூ. 7க்கு இந்த ஸ்டாக் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 5க்கும் கூட இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 2022ல ரூ. 7க்கு இந்த ஷேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இன்னையோட பிரைஸ் படி இது வந்து ரூ. 27. ரூ. 27 அப்படிங்கிறது 3 1/2 மடங்குக்கும் மேல. அதாவது அவங்க கண்டிப்பா 3 மடங்கு, 4 மடங்கு அந்த ரேஞ்சுல வந்து மேல. இப்ப இந்த இடத்துல வாங்குனவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவங்க ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இன்னுமே அவங்க ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் கீழ வாங்குறது அப்படிங்கிறது, இவங்க நட்டத்த பத்தி கவலையே பட வேணாம். இப்ப ரூ. 7க்கு 1000 ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெறும் ரூ. 7,000 தான் நஷ்டம். அதனால இந்த ரூ. 7,000 அவங்க ரிஸ்க் பண்ணியிருக்காங்க. இப்ப ரிஸ்க் பண்ணதுக்கான ரிவார்ட் தான், இப்ப அந்த ஸ்டாக் வந்து ரூ. 27ல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது வேல்யூ பையிங்காவும் இருக்கு. இதுடைய பிரைஸ் டூ புக் புக் ரேஷியோ அப்படிங்கிறது 2க்கு கீழ இருக்கு. அதாவது 1ல இருக்கு. 1ங்கிறது ஒரு நல்ல பிரைஸ் டூ புக் ரேஷியோ தான். பிரைஸ் டூ புக் வேல்யூ அப்படிங்கிறது தான் முக்கியம். பிரைஸ் டூ புக் வேல்யூ அதாவது 1ல தான் இருக்கு. அதாவது இப்ப புக் வேல்யூ ரூ. 25 தான் இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட அது கீழ தான் இருக்கோம். பல பேங்க் வந்து ஒரு 3 புக் வேல்யூ 3 விட அதிகமா புக் வேல்யூ இருக்கும். இப்ப 3 விட அதிக புக் வேல்யூ அப்படின்னாலுமே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3 டைம்ஸ் அதிகமாகணும். இப்ப வருங்காலத்துல அப்கமிங் இயர்ஸ்ல இது இதே ரேஞ்சுல ப்ராஃபிட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது இதே ரேஞ்சுலனா ஒரு 1000 கோடி அடுத்த வருஷமும் ஒரு 1000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் நடக்குது அப்படின்னா, இந்த பேங்க் கண்டிப்பா இதனுடைய ஸ்டாக் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஹை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மல்டி பேக்கர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இன்னும் வருங்கால ரிசல்ட்ல தான் இருக்கு. இந்த ரிசல்ட்ட வந்து நம்ம இப்ப கம்பேர் பண்ணும்போது, இப்ப கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்குவோம். கரூர் வைஸ்யாவுடைய மார்க்கெட் கேப் ரொம்ப அதிகம். 14,000. இப்ப சவுத் இண்டியனோட மார்க்கெட் கேப் வந்து 7,000 கோடி. இது 14,000 கோடி. அதாவது இத விட 2 மடங்கு மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. இப்ப இது வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா போட்டனால சவுத் இண்டியன் பேங்க்குக்கு இன்னொரு 1,500 கோடி பக்கம் வரலாம். இப்ப வந்து அது வந்து ஒரு 8,000லிருந்து 9,000 கோடியா மாறுது.
அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதுவும் மார்க்கெட் கேப்பும் க்ரோ ஆகும் வருங்காலத்துல. அதே மாரி கரூர் வைஸ்யாவுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் வைஸ்யா போன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1100 கோடி 6000 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 1100 கோடி ப்ராஃபிட். அதுவே சவுத் இண்டியன் பேங்க் பாருங்க. சவுத் இண்டியன் பேங்க் உடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவங்க 8000 கோடி பண்ணியிருக்காங்க. 1100 கோடி பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுமே ஒரு மேஜரான ஃபேக்டர் வேலை செய்யுது. இப்ப ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட கரூர் வைஸ்யா அளவுக்கு வந்திருக்காங்க. போன வருஷம் கரூர் வைஸ்யா எந்த ப்ராஃபிட்ல இருந்தாங்களோ, அந்த ப்ராஃபிட் இன்னொரு குவார்ட்டர் சேர்த்தாமயே அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க. அதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அதே மாரி ப்ராஃபிட் வந்து அடுத்த வருஷமும் பண்ண பட்சத்துல, இந்த கரூர் வைஸ்யா பேங்க் எப்படி ரூ. 100 தாண்டி ரூ. 179 போச்சோ, அதே மாரி கணக்கு இந்த சவுத் இண்டியன் பேங்க்குக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ப்ராஃபிட் அதிகமாக அதிகமாக பீப்பிள் பையிங் அதிகமாகும். பீப்பிள் வந்து நெறைய ஸ்டாக் வ வ வாங்க வாங்க இதனுடைய டிமாண்ட் கூடும். டிமாண்ட் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். ஆல்ரெடி இதுல இருக்கிற வேல்யூ எல்லாமே லோல இருக்கிறனால, ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அடுத்த 2, 3 வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு ரூ. 100 போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு இத இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க போயி உங்களுடைய அட்வைசர் யார்கிட்டயாவது கேட்டுக்கங்க. நான் இந்த ஸ்டாக்க கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணல. நான் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது கீழ இறங்குச்சுன்னா இன்னும் லாபம். நான் போய் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். இந்த இந்த ஸ்டாக் வேல்யூ இதுக்கு கீழ எப்ப போனா நான் அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நான் ஆல்ரெடி ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால ரூ. 22க்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து ரூ. 25க்கு கீழ எந்த இடத்துல போனாலும், நான் அத போய் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் இந்த ஷேர் ஷேர் ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய ஷேர் வந்து மார்க்கெட்குள்ள வரும். அந்த நேரத்துல இதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சான்ஸ யுட்டிலைஸ் பண்ணி அங்க போய் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன். இப்போ ஒரு ரூ. 1500 இருக்கிற ஒரு ஸ்டாக்ல போய் நான் ரிஸ்க் எடுத்து, அது ரூ. 3000வா மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படினாலும் ரூ. 3000 வரைக்கும் போகுமா அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாரி இந்த சின்ன ஸ்டாக் கொஞ்சம் வேல்யூவா இருக்கிற ஸ்டாக் வாங்குனோம்னா, ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் மல்டி பேக்கர் ஈஸி ஆயிரும். அதாவது ஒரு ஸ்டாக் லாபம் பண்ற கம்பெனி ஒரு ரூ. 100 போகாதா? அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல்ல தான் சொல்றது. இந்த ரூ. 100 போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால, இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி பேக்கரா மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.